என்னம்மா பசி எடுக்குதா? நான் பிஸ்கெட் எடுத்துன்னு வரட்டுமா? சரி வரேன். இந்தம்மா பிஸ்கெட்டு டீ இருக்குது, டீல தொட்டு சாப்பிடுங்க. பிஸ்கெட்டு தான் இந்தம்மா சாப்பிடு. செல்வி செல்வி, வாக்கா 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 வாக்கா. நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா. என்னப்பா பொண்ணுக்கு கல்யாணம் சமைக்கிறாக்கா? இருடா, சாப்பிட்டுதான் வந்தோம். ஏதாவது செஞ்சிடறேன். அதனால எங்க வீட்டுல நோட்ஸ் வைக்கலாம். இரு இரு உட்காரு உட்காரு பேசல உட்காருங்க. என்னம்மா என்னம்மா காது வலிக்குது? என்ன காது வலிக்குது? என்னாச்சு? ஏன் காது வலிக்குது? ஐயோ காது வலிக்குதாவா? இது காது வலிக்குதாவா? காது வலிக்குதாமா? போடக்கூடாதா? இல்லையே என்கிட்ட இல்லையே அதெல்லாம். அது இருக்கு, உப்பு இருக்கு, அதை எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தப்பா கல் உப்பு இருக்கு. காது வலிக்குது இந்த குழந்தை. பாத்து 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 சாய் 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 அப்படி சாய் அப்படி சாய் அப்படி சாய். போடு 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 அப்படியே சாய்ச்சல் அப்படி. எறும்பா? ஐயோ எறும்பு கடிச்சிட்டு இந்த குழந்தைக்கு. எவ்வளவு எறும்பு பாரு. சாப்பிட்டு இது பேர் பிஸ்கெட் போட்ட எறும்பு இல்லாதுன்னா ஆகும். எறும்புலாம் வச்சா எறும்பு பாருங்க. இப்படிதான் பண்ணுவேன் பேர பிள்ளைல. நான் பிஸ்கெட் கொடுத்தா அப்படியே சாப்பிட்டு. சித்தி நம்ம வந்து பட்ஸு போடக்கூடாது சித்தி. பட்ஸு போட்டால் வந்து அது எறும்பு பூச்சியாக இருந்ததுன்னா உள்ளே தான் போகும். உள்ளே போனால் சவ்வு வந்து டேமேஜ் ஆகி பண்ணும் சித்தி. எப்போதும் பட்ஸு சேஃப்டி பண்ணு, இந்த குச்சி தான் யூஸ் பண்ணக்கூடாது சித்தி. நம்ம வீட்டில் வந்துன்னா தேங்காய் எண்ணெய் இல்லைனா பேபி ஆயில் யூஸ் பண்ணலாம் சித்தி. அதேமாரி எண்ணெயை வந்து காய்ச்சி ஊற்றக்கூடாது காதில். அதுமாரி தண்ணியும் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றுனா எறும்புக்கு வந்து ஆக்சிஜன் அதிகமாக கிடச்சி அது உயிராக தான் இருக்கும். எப்பொழுதும் தண்ணி ஊற்றக்கூடாது. உப்பு கலந்த தண்ணி மட்டும் தான் ஊற்றணும். உப்பு கலந்த தண்ணி ஊற்றினா மட்டும் தான் செத்து போய் வெளில வரும் சித்தி. அப்போ சில பேர் என்ன பண்ணால் பூச்சி எடுக்கும்போது பூச்சி பாதி பூச்சி உள்ளே இருக்கும், கால் கை இருந்ததுன்னா அது உள்ளே இருக்கும், அது வந்து பிரச்சனை கொடுக்கும். அது எக்காந்த கொண்டும் வலி இருந்தால் உடனே ஹாஸ்பிட்டல் போகிறது நல்லது.